நாளை நடைபெறவுள்ள தாவேகா தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் இடதுசாரி கட்சிகள் பங்கேற்கவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கு தாவேகா அமைச்சர்கள் நேரில் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, என்ன காரணத்திற்காக இடதுசாரிகள் அந்த தாவேகா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தோழமை கட்சி தலைவர்களை சந்தித்து நாளை ஒரு கூட்டம் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான அழைப்புதல்களை தோழமை கட்சி தலைவர்களை சந்தித்து தொடர்ச்சியாக அக்கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா ஆகியோர் தொடர்ச்சியாக வழங்கி வந்தார்கள். இந்த நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, காங்கிரஸ் கட்சி மற்றும் மதிமுக ஆகிய 4 கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் நாங்கள் அதில் பங்கேற்கிறோம் என்பதாக உறுதிப்படுத்தி விட்டார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அதனை தெரிவித்து விட்டார்கள். ஆனால் இடதுசாரி கட்சிகளாக இருக்கக்கூடிய சிபிஎம் மற்றும் சிபிஐ கட்சிகள் இதில் பங்கேற்கவில்லை என்பதாக ஒரு தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நாளை நடைபெறக்கூடிய இந்த தோழமை கட்சிகளுக்கான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய இந்த இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் கூட்டணி அமைத்து செயல்படுவதற்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்பதாக தொடர்ச்சியாக ஒரு பார்வை என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அவர்கள் கொடுக்கக்கூடிய கடிதத்திலும் கூட கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில அழைப்பு விடுக்கிறோம் என்பதாக இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஏற்கனவே மதிமுகவின் நிறுவன தலைவர் வைகோ அழைப்புகளில் கூட்டணி கட்சி என்று வந்திருக்கிறது என்பதாக குறிப்பிடும் போது தோழமை என்பதும் கூட்டணி என்பதும் ஒன்றுதான் என்பதாக அவர் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை அவர்களது நிலைப்பாடு என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவதாகத்தான் நிலைப்பாடு எடுத்திருந்தார்கள். எனவே தற்போது அவர்கள் நாளை நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் என்பது கூட்டணியை மையப்படுத்தி நடைபெறுகிறது என்றால் அதனை புறக்கணிப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அந்த அடிப்படையில நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த சூழ்நிலையில் தான் நாளை காலை 11 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சிபிஎம் மற்றும் சிபிஐயில் இருக்கக்கூடிய அந்த மாநில தலைவர்கள் நேரில் சந்தித்து உரையாற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மாலை 4 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் தோழமை கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் முன்னதாகவே தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரை தலைவர்கள் சந்திக்கிறார்கள் என்றால் ஒருவேளை நாளை சாயந்தரம் நடைபெறக்கூடிய அந்த மாலை நடைபெற இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது கூட்டணியை மையப்படுத்தித்தான் நடைபெறுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அதற்காகவே தற்போது இடதுசாரி கட்சிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அந்த தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது சிக்கந்தர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.